இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 நாள் மண்டல கால பூஜை இன்றுடன் நிறைவு பெறுவதால் மதியம் 12 மணி முதல் 12:30 மணி வரை ஐயப்பனுக்கு 108 கலசத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆன்லைன் புக்கிங் மற்றும் ஸ்பாட் புக்கிங் முறையில் 55,000 பக்தர்கள் மட்டுமே இன்று தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். 55,000 பக்தர்கள் இன்னைக்கு தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இதையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு சதாம்? கடந்த 16 சபரிமலை மண்டல பூஜையானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. துவங்கப்பட்ட மண்டல பூஜையானது இன்றுடன் 41 நாளுக்கு நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் 12லிருந்து 12:30 மணி அளவில் இடைப்பட்ட முகூர்த்தத்தில் ஐயப்பருக்கு 108 கலசத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அதே போல சபரிமலையில் நேற்றைய தினத்தில் 60,000 பக்தர்களும், அதே போல ஆன்லைன் புக்கிங்கில் 60,000 பக்தர்களும், ஸ்பாட் புக்கிங்கில் 5,000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றைய தினத்தில் 50,000 பக்தர்களும், அதே போல ஸ்பாட் புக்கிங்கில் 5,000 பக்தர்களும் 5,000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுகின்றார்கள். மேலும் கடந்த 41 நாட்களில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் நேற்று மாலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதற்காக ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி கடந்த 22ஆம் தேதி பத்தனம்திட்டா மாவட்டம் ஆரமுலா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்பட்டது. அந்த ஊர்வலம் நேற்று பிற்பகலில் பம்பை வந்தடைந்தது. நேற்றைய தினம் அந்த அமைச்சர் வாசவன் வரவேற்றார். அதன் பிறகு தங்க அங்கி ஊர்வலம் அங்கிருந்து புறப்பட்டு நேற்று மாலை 6 மணி அளவில் சன்னிதானத்திற்கு வந்தடைந்தது. நேற்று மாலை 6:15 மணி அளவில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. ஐயப்பன் தங்க அங்கியில் இன்றைய தினம் வரை பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். பின்பு மண்டல பூஜை மதியம் 12:30 முதல் 12:30 இடைப்பட்ட முகூர்த்தத்தில் 108 கலசத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது. பின்னர் இன்று இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. இன்று மண்டல பூஜை முடிந்து இன்று இரவு 10 மணிக்கு ஐயப்பன் கோவில் நடை முழுவதுமாக சாத்தப்படுகிறது. பின்பு மகர விளக்கு பூஜைக்காக வருகிற 30ஆம் தேதி மாலை நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. அன்று முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள். மகர விளக்கு பூஜை நடைபெறும் தினத்திலும் பக்தர்கள் வருகைக்கு கட்டுப்பாடுகள் கடைபிடிக்க உள்ளதாகவும் கூடுதல் தகவல்கள் உள்ளன. நன்றி சதாம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.